வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ சீசன் இல்லைங்களா, மேங்கோ சீசனு. அதனால் ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். 100 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். பால் வந்து மீடியம் ஃப்ளேவரில் எப்போவுமே சிம்மில் வச்சு பால் நல்லா காய்ச்சிக்கலாம். சர்க்கரை 100 கிராம் போட்டுக்கலாம். அப்படியே சிம்மில் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நல்லா திக்காக வந்து நம்ம வந்து 500 பால் விட்டால் 150 கிராம் அளவுக்கு வரணுங்க. திக் கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு, அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், நம்ம 500 கிராம் பால் போட்டோம். அது 150 கிராம் அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூலாக ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அப்படியே ஆற வச்சுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி பிடிக்காது. மேங்கோ வந்து 300 கிராம் எடுத்திருக்காங்க. 500 கிராம் பால் எடுத்திருக்கோம். 300 கிராம் மேங்கோ எடுத்திருக்கேன். அப்படியே மிக்ஸி கப்பில் போட்டுப்போம். மில்க் நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இதில் வந்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆரஞ்சு குக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுப்போம் கலருக்காக. பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் மிக்சியில். இது அப்படியே வேறு பவுலில் மாற்றலாம். பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா ஃபுல்லாக சாஃப்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக அடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வேறு வந்து ஐஸ்கிரீம் கண்ணாடி பவுலில் மாற்றிடலாம். மூடி ஃப்ரீசரில் போட்டுடுவோம். வாங்க, நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சு 5 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு பார்ப்போம். சூப்பராக ரெடியாக இருக்குது. ஐஸ்கிரீம் ஸ்பூன் போட்டு அப்படியே எடுத்துருவோம். செம்மையாக ரெடியாக இருக்குது. இப்படியே போட்டுடுவோம் கப்பில்.
சூப்பராக இருக்குது மேங்கோ ஐஸ்கிரீம். பாருங்கள் சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு மேங்கோ ஐஸ்கிரீமு. நல்லா சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுது. மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் பிஸ்தா போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா நம்ம வீட்லேயே மேங்கோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஈஸியாகவும் இருக்கா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.